வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பரமேஸ்வர மங்கலம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இக்கோவிலில் செண்பகேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் இந்த இடத்திற்கு வந்து பாலாறு நதிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய மலையில் ஒளிந்து கொண்டார். பார்வதி சிவனை தேடி இங்கு வந்து மண்டியிட்டு மலையில் ஏறினார். அவர்கள் மீண்டும் இணைந்ததும் கைலாசநாதர் மற்றும் கனகாம்பிகையாக இங்கேயே தங்கினர். பக்கத்து கிராமமான அயப்பாக்கத்தில் 2 சிவன் கோவில்கள் உள்ளன. ஒன்று ஜம்புகேஸ்வரருக்கும் மற்றொன்று செண்பகேஸ்வரருக்கும் தனி கோவில்கள் உள்ளன. இந்த கோவில் பாலாறு ஆற்றங்கரையில் ஒரு தீவில் கட்டப்பட்டுள்ளது. வெள்ளத்தின் போது இது மிகவும் அரிதாகிவிடும். பழங்காலத்தில் இது ஆற்றின் நீட்டிப்பு அல்லது வெளிப்புறமாக இருந்திருக்கலாம். ஆனால் கரடுமுரடான நீர் இங்கே ஒரு தீவை உருவாக்கியுள்ளது. தீவின் கரையில் பெரிய பாறைகள் வைக்கப்பட்டுள்ளன. இது ஆற்று நீரிலிருந்து பாதுகாக்கிறது. தட்சிணாமூர்த்தியின் பெரிய மூர்த்திக்கு நேராக செல்லும் ஒரு நடைபாதை பாலம் வழியாக கோவிலை அடையலாம். இந்த கோவில் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்வையிட ஒரு சிறந்த இடமாகவும் கருதப்படுகிறது. கர்ப்ப கிரகத்தின் நுழைவாயிலில் பல்லவர்களின் விருப்பமான மையக்கருவாக இருந்த ஒரு சிங்கத்தூண் உள்ளது. அதேபோல் பல்லவ மன்னர் நிருபதுங்கனின் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டும் உள்ளது. அவனது ஆட்சி காலத்தில் 869 880 வரையில் இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்போது இந்த இடம் சைலேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவில் மிகவும் எளிமையானது. கர்ப்ப கிரகத்தை சுற்றி ஒரு பாதை உள்ளது. மேலும் ஒரு அர்த்த மண்டபம் உள்ளது. அதில் விநாயகர் மற்றும் முருகன் இருபுறமும் காவல் காக்கப்படுகிறார்கள். மேலும் தெற்கு நோக்கி ஒரு அம்மன் சன்னதி உள்ளது. அதன் அசல் வடிவத்தில் கோவிலில் அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை என்று நம்பப்படுகிறது. இங்கு சுமார் 10 பள்ளங்களை கொண்ட ஒரு வகையான பாறை போன்ற அமைப்பும் உள்ளது. இவை பார்வதி சிவனை தேடி இங்கு வந்தபோது அவள் முழங்கால்களில் இருந்ததற்கான அடையாளங்கள் என்று நம்பப்படுகிறது. சிவன் கைலாசநாதராக தியானத்தில் அமர்ந்திருப்பதையும் அவர் மீது குடையுடன் இருப்பதையும் காமதேனு அவர் மீது தனது பாலை ஊற்றுவதையும் சித்தரிக்கும் ஒரு சிற்பம் உள்ளது. கூடுதலாக சுகமுனிவர் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக நுழைவு பாலத்தின் முடிவில் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி காற்றில் திறந்திருந்தது. இப்போது கோவிலின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு முன்பு தட்சிணாமூர்த்தியை முதலில் வணங்க வேண்டிய வகையில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவை. ஒன்று, ஒரு பிராமண பெண்மணி ஒரு கோவிலில் விநாயகர் சிலையை நிறுவி கோவிலுக்கு விளக்கு ஏற்ற நெல் மற்றும் எண்ணெயை நன்கொடையாக வழங்கியது கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு கல்வெட்டு இங்குள்ள சமூகத்தின் ஒருவரிடமிருந்து கடனாக பெற்ற சில தங்கத்திற்கு வட்டிக்கு பதிலாக இந்த கோவிலில் தினசரி வழிபாடு மற்றும் காணிக்கைகளை வழங்க ஒப்புக்கொண்டதாக கூறுகிறது. இக்கோவில் காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். மாலை 4:30 முதல் 6 மணி வரை திறந்திருக்கும். மற்ற நேரத்தில் மூடப்பட்டிருக்கும். இக்கோவில் கல்பாக்கத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு, அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.